திருப்பூர் மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தின் பொழுது ஏற்பட்ட நெரிசலில் பெரும் துயர சம்பவம் நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு பின் தாவேகா தலைமை அமைதியாகவே உள்ளது. தாவேகா தலைவர் விஜய் ஒரே ஒரு வீடியோ 2 ட்வீட்டுகளை மட்டுமே பதிவிட்டு பட்டினம்பாக்கம் வீட்டிற்கும் பனையூர் அலுவலகத்திற்கும் மட்டும் சென்று கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் தாவேகாவிற்காக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் நேரடியாக சட்டசபையிலேயே குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றன. இதனால் தாவேகா கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தை அதிமுக மற்றும் பாஜக உருவாக்கி வருவதாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திலும் தாவேகாவிற்கு ஆதரவாக பாஜகவினர் பலரும் வழக்கு தொடுத்தனர். மறுபக்கம் சட்டசபையில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் தாவேகா தலைவர் 7 மணி நேரம் பிரச்சாரத்திற்கு தாமதமாக வந்தார் என்று பேசியிருக்கிறார். இதனால் தீபாவளிக்கு பின் விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தேமுதிக அதிமுக இரண்டும் கூட்டணி வைத்து தேர்தலில் திமுகவை வீழ்த்திய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டில் மறக்க முடியாதது. அதேபோன்று வரலாற்றை மீண்டும் விஜயை வைத்து செய்யலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றே தோன்றுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 40 இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த விஜயகாந்த் இடத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 48 மணி நேரமாக அதிமுக டாப் தலைகள் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. மக்களை சந்தித்த பின்புதான் தன்னுடைய நிலைப்பாட்டை விஜய் தெரிவிக்க வாய்ப்பிருக்கிறதா?